டிபி ஸ்பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ டிவிஎஸ்சி செம்மையான தருணமான சம்பவம் செந்தில் பாலாஜி மேல திரும்பவும் விட்டுருக்காங்க. டாஸ்மாக் வழக்குல அடுத்தடுத்து 7 நபர்கள் மேல செம பெரிய ஒரு விஷயம் உங்களை நீங்க சிக்கினீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. பட்டியல்ல இந்த 7 பேர் இல்லாம இன்னும் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். சோ இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த லஞ்சம் ஒழிப்புத்துறையில ஒரு விசாரணை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு செந்தில் பாலாஜி கிட்ட நடத்திருக்காங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் அவரு என்ன தெரியுமா புழுவுறாரு, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒண்ணுமே செய்யல, வரணும் செக்கிங் பண்ணோம்னாங்க, வாங்கன்னு கதவை திறந்து விட்டேன், செக் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே அரசியல் பழிவாங்கும் நோக்கம்ங்க அப்படின்னு. என்னங்க வேற வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க, அப்ப நீங்க தப்பே பண்ணலையா? சரிங்க, லஞ்சம் ஒழிப்புத்துறையும் ஈடியும் அடுத்தடுத்து உங்களையே கவர் பண்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன மட்டுமா கவர் பண்றாங்க? இல்ல 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 இல்ல, என்ன மட்டும் இல்லாம நேருவ, ஏவா வேலுவ, திமுகவினுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையுமே சிறைப்பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அரசியல் பழிவாங்குதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, உங்களுடைய ஆசைக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க, பட் நீங்களே இந்த ஊழலுமே பண்ணல, எந்த தப்புமே பண்ணல, நம்பிட்டோம். அப்படிதான் நம்ம மக்களுடைய ஒரு மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா எப்படி? ஒரு பக்கம் ஏவா வேலுவும் நேருவும் என்னோட பேர்லாம் எதுக்குப்பா பிரஸ் மீட்ல எடுத்து பேசிட்டு இருக்க, சும்மா இடாம்பா செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்களாமா. ஸ்டாலின் ஐயா அவர்களும் தயவு செய்து உன் விஷயத்த நீ ஃபேஸ் பண்ணிக்கோ, அவங்களத அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க, எல்லாரையும் ஒட்டு மொத்தமா இழுத்து விட்டு மாட்டி விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம்.